இப்போ விட்டமின் ஏட தொழில் 4 இருக்கு. சரியா? அதில் என்ன மாதிரி ஈஸியாக பாடமாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ இந்த அநேகமான ஒரு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு தானே, இந்த வெள்ளையாரத்துக்கு போடுறாங்க க்ரீம், அந்த மாதிரி ஸ்கின் அதுகளுக்கெல்லாம் போகிற க்ரீம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கும் கூட. சரியா? அதுக்காக கூட விட்டமின் ஏ கூட எடுத்தாலும் பிரச்சனை. சரியா? ஸோ அந்த மாதிரி க்ரீம்ல எல்லாம் விட்டமின் ஏ தான் இருக்க போகுது. ஸோ அது தாண்டி வேற யாருக்கு இந்த விட்டமின் ஏ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு பாய்க்கும் தேவைப்படும், ஒரு கேர்ளுக்கும் தேவைப்படும். விட்டமின் ஏ ஒரு பாய்க்கும் தேவைப்படும், கேர்ளுக்கும் தேவைப்படும். ஏன் கேர்ளுக்கு தேவைப்படும்? ஜஸ்ட் ஸ்கின் ப்ராடக்ட். சரியா? இப்போ தோல்ல பெயிண்ட், மேலணி இலையத்தை பெயிண்ட், மேலணி இலையத்தை பெயிண்ட்றதுக்கு என்ன தேவைப்படும்? விட்டமின் ஏ தேவைப்படும். பாய்க்கு பேச மேலணி தேவையில்ல, ஸ்கின்னை பத்தி கணக்கில் இல்லாமல் போயிட்டு. சரி, அப்ப ஓகே. அப்ப பாய்க்கு ஏன் விட்டமின் ஏ தேவை? ஓகே, வளர்ச்சி. வேறு கேர்ளுக்கு வளர்ச்சி தேவை இல்லையா? அப்படி இல்லை, சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா படமாக்கி அதுக்கு வேற எதுக்கு தேவை? ஓகே, இப்ப கேர்ள் வந்துட்டு மேல நீளத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதை பாக்குறதுக்கு இவருக்கு என்ன தேவை? நல்ல ஒரு கண்ணாண்டு தேவை. சரியா? அப்ப பார்வை. சரியா? அப்ப பார்வை, பார்வை சம்பந்தமா தேவை. அடுத்தது கேர்ளுக்கு வந்துட்டு முக்கியமா தேவையானது இம்யூனிட்டி. சரியா? நோய் எதிர்ப்பு சக்தி. அப்ப விட்டமின் ஏ 4 பிரதான தொழில்கள் இதுதான். பாய்க்கு 2 தேவை, கேர்ளுக்கு 2 தேவை. மேலநிலையம், இம்யூனிட்டி, பார்வை, வளர்ச்சி. சரியா? நம்ம நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காணாம வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இது குறைபாட்டு நோய் என்ன வரப்போகுது? அப்ப அதெல்லாம் குறைஞ்சுன்னா குருட்டு தன்மை. அப்ப அது ரெண்டுமே நோட்டு தான் தந்திருக்காங்க அவங்களுக்கு. சரியா? பார்வைக்கு தொழிலா வரும். அப்ப அது குறைஞ்சுன்னா குருத்தன்மை வரும். அப்ப இலகுல தொற்று நோய்க்கு உள்ளாகக்கூடிய தன்மை வரும், இம்யூனிட்டி இல்லாட்டி. அடுத்த சின்ன மெயின்டைன் பண்ணலாட்டி தோல் ஒழுங்கினீங்களும் வரும். சரியா? அப்ப அந்த மாதிரி நீங்க ஈஸியா படம் வச்சுக்கொள்ள. ஓகே, அடுத்தது விட்டமின் பி. சரியா? விட்டமின் பி, விட்டமின் பிக்கு எத்தனை, கிட்டத்தட்ட 12 விட்டமின் பி இருக்கு. சரியா? B1 இருந்து 12 வரை. ஓகே, 12 இல்லை, 1 இருந்து 12 வரை கொஞ்சம் இருக்கு. சரியா? ஓகே, அதுல சில சில பாயிண்ட்கள் நம்ம தெரிஞ்சிருக்கேன். சரியா? விட்டமின் பி இல்லாம போனதை நமக்கு இந்த அனீமியாங்கிற ஒரு கண்டிஷன் வரும், குருதிச்சோகைன்னு சொல்லுவாங்க. அப்ப குருதிச்சோகைக்கு என்னென்ன விட்டமின் தேவை? ஓகே, குருதிச்சோகைக்கு என்னென்ன விட்டமின் தேவை இல்லை, என்னென்ன விட்டமின் இல்லாட்டி குருதிச்சோகை வரும்? ஓகே, விட்டமின் பில ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன பாத்தீங்கன்னா 3, 6, 9, 12. அதுல 3 மட்டும் வராது, 6, 9, 12. சரியா? இப்ப இந்த 3 இல்லாட்டி குருதிச்சோகை என்ன செய்யும், வரும். சரி, இப்ப நீங்க என்ன செய்யுங்க, டக்கான எடுத்து எடுத்து பாருங்க இருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஒரு தன்மைக்கு செல்லுங்க. சம்டைம்ஸ் நானும் கொள்ள விடலாம், ஏன்னா நான் இந்த மாதிரி தான் பாடமாக்கி வச்சிருந்தேன் ஈஸியா. சரி, இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமுக்கு வர பாயிண்ட்கள், இந்த குருதிச்சோகை, விட்டமின் ஏட தொழில்கள். சரி, அதெல்லாம் அடிக்கடி வர பாயிண்ட்கள். சரி, அப்ப எக்ஸாம்ல கேட்டுச்சேன்னா என்னது, அந்த நமக்கு அந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி செல்ல எழுமா இருக்கணும். குருதிச்சோகைக்கு 6, 9, 12ங்கிறது. சரி, இப்போ 27க்கு அது இந்த பேச்சு. ஓ, இந்த கிளாஸ் நடக்குது 26. இந்த முறை எக்ஸாம் எழுதுறதுக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து போட்டேன். ரெண்டா ரிவிஷனுக்கு என்ன ஜெயின் பண்ண கேட்டாங்களா அப்படி? ஓகே ஓகே, அந்த இதை பார்த்து போட்டா கேட்டாங்க. ஓகே. ஓ, நான் உங்களுக்கு அந்த இது கிளாஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அப்போ இதையும் லிங்க் அனுப்பிவிட்டேன். அப்போ அந்த லிங்க் அனுப்பி இதுக்கு வந்துட்டு ஆன்லைன் 2500 தான் சொல்லுது. அப்போ அது லிங்க் அந்த குரூப்ல இருக்கு சார், 2026 ரிவிஷன் பேச்சு. சரி, அப்ப குருதிச்சோகை என்றால் நம்மள தெரிஞ்சுக்கணும் என்ன சிம்டம். குருதிச்சோகை என்ன? அனீமியா, அதாவது அவங்களோட பிளட்ல வந்துட்டு ரெண்டு இருக்கு. ஏன்னா செங்குருதி குழியங்கள் குறைவா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆர்பிசி வந்துகிட்டு ஓகே நார்மல் அமௌண்ட்ல இருக்கும், அந்த ஆர்பிசிக்குள்ள இருக்கிற ஹீமோகுளோபின் குறைவா இருக்கலாம்.
சரி, கடைசி என்ன எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் குறைவா இருக்கு, அதான் எஃபெக்ட். சரியா? அப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இந்த டைம் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருப்பாங்க, டல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. அப்ப குருதிச்சோகைக்கு இந்த மாதிரி தேவைப்பட போகுது. வேற வேற விட்டமின். ஓகே, B1 முதலாவது பார்ப்போம். B1 நேம் என்ன? தயமி. குறைஞ்ச என்ன நோய் வரும்? பெரி. சரி, பெரிக்கு சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? பெரிட்ட சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, B1 நேம் என்ன, பேர் என்ன? தயமி. சரியா? இதுல இருக்கு THI. சரியா? THI. இந்த மூணுமே என்னது, அந்த பெரிக்கு சிம்டம்ஸ் அந்த அந்த THIலயே இருக்கு. சரியா? அதோட சேர்த்து டீயும் என்ன செய்யுங்க, செக் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே, டீங்கிறது என்னன்னு சொல்றேன் நான். சரியா? ஹெச்சுக்கு வந்துகிட்டு ஹார்ட் டிசீஸ், இதே தொடர்பான பிரச்சனைகள் இருக்குதானே. ஓகே, அடுத்து ஐ வந்துகிட்டு இம்யூன் தொடர்பான பிரச்சனை, நிற்பீடம் சம்பந்தமான குறைபாடு. ஓகே, இம்யூனிட்டி குறையுது. சி வந்துகிட்டு கோஆர்டினேஷன்ல பிரச்சனை. சரியா? கோஆர்டினேஷன்டா பழங்கள் பார்க்க. சரியா? அப்போ கோஆர்டினேஷன். இப்போ உங்களுக்கு என்சிக்கு வந்துச்சு என்ன செய்யலாம், கோஆர்டினேஷன் பார்க்கமாங்கிறது தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ இல்லையே. சரியா? ஓகே, இந்த மூணை தாண்டி இன்னும் ஒரு என்ன போட்டிருக்காங்க, இன்னும் ஒன்று சிம்டம், கணத்தாக்கம் கடத்தப்படுதல் அல்லது பாதிக்கப்படுதல். சரியா? அதுக்கு உங்களுக்கு கவனமா இருக்கணும். நீங்க இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா டிங்லிங் சென்சேஷன் தான் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. சரியா? டிங்லிங் சென்சேஷன். டிங்லிங் சென்சேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியுமா? டிங்லிங் சென்சேஷன் என்னது? ஓகே, என்னது, அந்த ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிற அதுதான் டிங்லிங் சென்சேஷன். சரியா? அதுதான் நீங்க என்ன வந்திருக்கணும், உங்களுக்கு சரியான சிம்டமா வந்திருக்கு. பெரி ஒரு சிம்டம் வந்துட்டு டிங்லிங் சென்சேஷன் தான். அப்ப தமிழ் ரிசர்ச் என்ன போட்டிருக்காங்க, கணத்தாக்கும் கடத்தல் பாதிக்கப்படுதல் என்று ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு என்ன கனெக்ட் ஆகும், என்ன அந்த நரம்பு கடத்தாங்கல்ல நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையாலதான் இது என்ன வருது, டிங்லிங் சென்சேஷன் வருது. சரியா? டிங்லிங் சென்சேஷனுக்கு இன்னும் ஒரு விட்டமினும் உங்களுக்கு ரிசர்ச் சொல்றாங்க. சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B5. விட்டமின் B5 என்ன சொல்றாங்க? ஓகே, அந்த B5க்கு சில பேர் என்ன சொல்றாங்க, பூச்சி உணர்வுன்னு சொல்றாங்க. சரியா? பட் இங்கிலீஷ்ல சொல்லக்குள்ள ரெண்டுக்குமே என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்க, டிங்லிங் சென்சேஷன். சரியா? அப்ப உங்களுக்கு ரெண்டுலயுமே தெரிஞ்சிருக்கணும், அந்த B1ல இருக்கிற சிம்டம் என்ன, நரம்பு கடத்தாக்கங்கள் பாதிக்கப்படலைங்கிறதும் B5ல இருக்கிற பூச்சி உணர்வுன்னு சொல்றதும் ரெண்டும் ஒரே சிம்டம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விளங்கிச்சா? அது அது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்ப B5க்கு வந்துட்டு டிங்லிங் சென்சேஷன் வரும், அதாவது பூச்சி உணர்வு. சரி, அப்ப B1க்குரிய சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுமா? பெரிட சிம்டம்ஸ் வந்துட்டு என்ன, டிங்லிங் சென்சேஷன், கணத்தாக்கு கடத்தல் பாதிக்கப்படும். அடுத்தது ஹார்ட் டிசீஸ், இதயத்துல பலவீனம், இம்யூன் குறையுது. சரியா? அடுத்தது ஈபாக்கம் பாதிக்கப்படுது. சரி, அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிசீஸ் வந்து உங்களுக்கு எப்படி பெரி ஒரு ஸ்பெஷல் டிசீஸோ அது மாதிரி இன்னும் ஒரு ஸ்பெஷல் டிசீஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க, பெலக்ரா. பெலக்ராட இதுவும் தெரிஞ்சிருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வேர்டோட இடத்துல எழுதுவீங்க. ஏன்டா உங்க ரிசர்ச் புக்ல ஒவ்வொரு இது என்னது B1க்கு என்ன சிம்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கொஸ்டின்களுக்குள்ள இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒன்றோட ஒன்றை கனெக்ட் பண்ணி தான் கேட்பாங்க. சரி, இத ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விட்டமின் B5ஆலையும் விட்டமின் B1ஆலையும் வர ஒரு சேம் சிம்டம் என்னன்னு கேட்டு போட்டு என்ன செய்வாங்க, இந்த டிங்லிங் சென்சேஷன் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இங்கிலீஷ்ல தான் பேப்பர் எடுக்கிறேன். அப்ப இங்கிலீஷ்ல வந்து இது ரெண்டுக்கும் சேம் சிம்டம் தானே. அப்ப இங்கிலீஷ்ல எடுத்துக்கூட டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள என்ன வரும், இப்ப நம்ம நினைப்போம் அப்ப ரெண்டுக்குமே சேம் இல்ல, பூச்ச உணர்வு வேற, நரம்பு கடத்தாக்கள் பாதிக்கப்படுறது வேற வேறன்னு நினைப்போம். பட் ரெண்டுமே என்னது, ரெண்டுமே ஒருண்டை தான் மீன் பண்றாங்க அங்க. சரியா? இங்கிலீஷ்ல சொல்ற ரெண்டுக்குமே டிங்லிங் சென்சேஷன் தான். சரி,
ஓகே, அடுத்து B1க்கு எப்படி வெரி வெரியோ B3க்கு என்ன வரப்போகுது? ஓகே, B1 பேர் வந்துக்கிட்டு நியாசி. சரியா? B1 தயமி தயமின்னு வச்சுக்கிட்டே நீங்க என்ன செய்யலாம்? PHIC சிக்கன்னு நினைவு வச்சுக்கொண்டு அதை சிம்டமா பாடமாக்கி. B3ல நியசி. நியசின்ல வந்துட்டு திரும்ப என்ன எடுக்கிறா இல்ல, அது வந்துட்டு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணது. இதுக்கு வந்துட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ணிடலாமாங்கிறது பார்க்கணும் நம்ம. சரியா? ஓகே, B3க்கு என்ன வரப்போகுது? டெலகிராம். ஓகே, அதை நான் என்ன மாதிரி ஈஸியா பாடமாக்கி வச்சிருந்தேன்டா, இதோட தெரியுமா உங்களுக்கு? MSD யாராவது தெரியுமா? MS தோனி தான் MSDன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி வச்சு நான் பாடமாக்கியே தெரிந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, எம்முக்கு வந்துட்டு மென்டல் கன்ஃபியூஷன், என்ன மனநிலை தடுமாற்றம். சரி, மென்டல் கன்ஃபியூஷன். ஓகே, உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க தமிழ்ல? மனக்குழப்பம். உங்களுக்கு மோஸ்ட்லி எப்படி வரும்டா எம்சிக்கு தான் வரும் இதில் வச்சுட்டு. சரியா? இப்போ எம்சிக்யூல வச்சுட்டு மனக்குழப்பம்ங்கிற இது ரிலேட்டடா ஒரு வேர்ட் வந்தீங்கன்னா எம்சியில் மான்சருக்கு போய் ஏழுமா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அதை தாண்டி ஸ்ட்ரக்சர்ல வர்றது குறைவாக தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ல மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அப்படி ஸ்ட்ரக்சர்ல கேட்டாலும் நீங்க என்ன செய்யுங்க, மனக்குழப்பம் மென்டல் கன்ஃபியூஷனுங்கிறது மேக்சிமம் உங்களால மனக்குழப்பம்ங்கிற அளவுக்கு எழுதினீங்கன்னா போதும். சரியா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அட்லீஸ்ட் மண்டல் அந்த அதோட ரிலேட்டடான ஒரு வேர்டையாவது எழுத தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்ப நீங்க என்ன செய்யலாம்? மான்டருக்கு போயிடணும். இதுக்கு மட்டும் தான் எப்படியா, மற்ற ஸ்ட்ரக்சருக்குலாம் அப்படி இல்லை. சரியான டேர்ம் பட் இருந்தே ஆகணும். சரியா? ஓகே, எஸ்டிக்கு வந்துக்கிட்டு தோல்ல புண்கள் ஏற்படும். சரியா? டி வந்துக்கிட்டு டயரியா. சரியா? இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? இப்படிதான் பாடமாக்க இல்லாட்டி தனித்தனியா பாடமாக்க போனீங்கன்னா கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம பாடமாக்க போனீங்கன்னா. சரியா? ஓகே, வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ண உங்களுக்கு. ஓகே, நம்ம விட்டமின் ஏட தொழில் பார்த்தோம். 4 தொழில் பார்த்தோம். 4 தொழில் பார்த்தோம். அது தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தொழில் தான் விட்டமின் சிக்குரிய தொழில். சரி, என்ன விட்டமின் சிக்குரிய தொழில்? ஓகே, அவருக்கு 2 இருக்கு. ஒன்று வந்துட்டு கொலாஜின் தொகுப்பு. சரியா? சி சி அதை வச்சு பாடமாக்கி. அதோட சேர்த்து இன்னும் ஒன்று என்ன? ஒச்சியேற்ற எதிரியாக தொழில்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. ஒச்சியேற்ற எதிரி. ஒச்சியேற்ற எதிரியாக தொழில்படக்கூடிய இன்னும் ஒரு விட்டமின் என்ன? விட்டமின் இ. சரியா? விட்டமின் இக்கு ஒரே ஒரு தொழில் தான் ஒச்சியேற்ற எதிரியாக தொழில்படும். இப்படிதான் கேள்வி கேட்பாங்களா? ஒச்சியேற்ற விட்டமின் சி தொழில் என்ன என்று கேட்கறத விட மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்க? ஒச்சியேற்ற எதிரியாக தொழில்படக்கூடிய விட்டமின் எது என்றுதான் கேட்பாங்க. அப்ப எது எழுதணும்? விட்டமின் சி, விட்டமின் இ. சரியா? வெறுமனே இருக்கிற அந்த தியரியை மட்டுமே வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கேட்க மாட்டாங்க. அது எப்படி வேற வேற மாதிரி கனெக்ட் பண்ணலாம்ங்கிறத நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே, வேற விட்டமின் கேட தொழில் என்ன? குருதி உரைகள். இதில் தான் முக்கியமானது. ஓகே, இதுல வந்துட்டு இப்ப நார்மலா பாத்தீங்க இதுல வந்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னும் ஒரு விஷயம், நீர்ல கரையக்கூடியது, அடுத்தது கொழுப்புல கரையக்கூடியது. எது என்னென்ன விட்டமின் வந்து நீர்ல கரையும்? என்னது சொல்லுங்க. ஓகே, பியும் சியும் தான் நீர்ல கரையக்கூடியது. சரி, அப்போ கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின். ஓகே, அதுதான் தவிர இல்ல ADEK. எனக்கு எப்படி பாடம் வைக்கிறதுனா ADEK தான் எனக்கு பாடம். சரியா? ADEK பாடம், அது தவிர மிச்சம் எல்லாம் பிசி. சரியா? எப்படியுமே பாடம் ஆகிக்கலாம் உங்களுக்கு விளங்குற மாதிரி பாடம் வைங்கன்னா ஓகே. ஓகே, குருதிச்சோயை பார்த்தோம் தானே? எனிமியா. எனிமியாக்கு என்னென்ன வரப்போகுது? என்னென்ன விட்டமின்ஸ் வரும் குருதிச்சோகைக்கு? B6, B9, B12. B6, 9, 12.
ஓகே எழுதுங்க, நம்ம அதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ம், சரி. ஓகே, இதெல்லாம் சும்மா நான் தந்ததா எம்எஸ்சிங்கிறது. இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஈஸியா பாடமா கேள்வி அதை யூஸ் பண்ணலாம். சரி, அப்ப அதுதான் இந்த நிமோனிக்ஸை யூஸ் பண்றேன் சொல்றது. அதான் இருக்கிற நிமோனிக்ஸையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அந்த நிமோனிக்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். நீங்களே என்ன செய்யலாம், இந்த மாதிரி தேடுற என்னென்ன வேர்டை கனெக்ட் பண்ணி எடுக்கலாம்ங்கிறது. அப்படி தேடி எடுக்கிறது உங்களுக்கு மறக்காது. சரியா? பட் என்ன டைம் கொஞ்சம் கூட போகும் தான். பட் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எஃபர்ட் போட்டீங்கன்னா அதுக்குரிய மறக்காது. காலேஜ்ல மறக்காம தான் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கணும். பயாலஜில இப்ப சி என்ன எத்தனை எம்சிக்கு? இல்ல இல்ல, நீ உங்களுக்கு எத்தனை எம்சிக்கு தெரிய வந்துச்சு சில? ஓகே. ஓகே, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஓகே, நான் முடிச்சுட்டு சொல்றேன். ஓகே பாப். ஓகே, நான் என்ன சொன்னேன்? குருதிச்சோகை சரியா? ஸோ குருதிச்சோகை என்னென்ன விட்டமின் தேவை? 6, 9, 12. சரியா? அடுத்தது இப்ப இதுல வந்துட்டு பி நைன் பேர் என்ன? போலிக் ஆசிட். போலிக் ஆசிட் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? ஓகே, இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து கொடுப்பாங்க. சரி, அப்ப போலிக் ஆசிட் வந்துட்டு இந்த ஏன் போலிக் ஆசிட் கொடுக்கணும் மாட்டா பிரெக்னென்ட் லேடிஸுக்கு கொடுக்கலாட்டி பெரிய ஒரு பிரச்சனை வரும் பேபி. சரியா? என்ன பிரச்சனையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க இல்லாதவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. போலிக் ஆசிட் சாப்பிட அவங்க பிரெக்னென்ட் மதர் சாப்பிடலாட்டி பிறக்க போற பேபிக்கு பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனையா இருக்கும்? இல்ல இல்ல, குறித்தொகை வேற. ஓகே, குறித்தொகை வரும் தான். சரியா? பட் ஸ்டில் அந்த பிரெக்னென்ட் லேடி அந்த சரியா போலிக் ஆசிட் சாப்பிடலாட்டி பிறக்க போற பேபிக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிறக்க போற பேபிக்கு வந்துட்டு என்ன என்ன இல்லாம பிறக்கும், தலையே இல்லாம பிறக்கும். சரியா? அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. தலை இல்லாம பிறக்குறவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை. சரியா? தலையில தலை ஃபார்ம் ஆகாது. சரி, அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா பேபி ஃபார்ம் ஆகக்குள்ள இந்த ரெண்டும் க்ளோஸ் ஆகணும். எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்ட்டுக்கு ஃபார்ம் ஆகக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஒரு களம் மாதிரி தானே இருக்கும். இந்த களம் மாதிரி இந்த மாதிரி மூடித்தான் ஒரு மனிதன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மூடுற ப்ரொசஸ் வந்து நடக்காது. சரியா? மூடுற ப்ரொசஸ் நடக்கிறது தலை வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. சரியா? அப்ப தலை ஃபார்ம் ஆகாததுக்கு பெரிய ஒரு பிரச்சனை போலிக் ஆசிட் இல்லாட்டி சாப்பிடலாட்டி. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்ப நீங்க பிரெக்னென்ட் ஆயினத்துக்கு பிறகு போலிக் ஆசிட் சாப்பிட்றத விட என்ன செய்யுங்க, ஓகே நான் பிரெக்னென்ட் ஆக போறேன் ஒரு முடிவு ஒன்று எடுப்பீங்க தானே, அந்த டைம்ல இருந்தே போலிக் ஆசிட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, ஏன் சம்டைம்ஸ் இப்ப உங்களுக்கு தெரியாம நீங்க பிரெக்னென்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்யாது, போலிக் ஆசிட் எடுக்க இல்லாம இருக்கு. அப்ப அந்த டைம்ல சம்டைம்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடலாம். அதை கூட அது என்னது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஓகே நான் பிரெக்னென்ட் ஆக போறேன் ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்தாலே ஒரு பார்ட்னர் ரெண்டு கப்பல்ஸ் வந்து டிசிஷன் ஒன்று எடுக்கிற டைம்லேயே என்ன சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுது, போலிக் ஆசிட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுது. சரியா? ஸோ அந்த மாதிரி டிசீஸ் உள்ளே பிறகு. சரியா? இல்ல உள்ள சாப்பிடலாட்டி கட்டாயம் வருங்கிறது இல்ல. சாப்பிடலாட்டி அது என்ன கோழி கசி வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கு தானே, அதை பேலன்ஸ் பண்ணலாட்டி. சரி, அப்ப அதெல்லாம் அது சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், நம்ம சாப்பிட குறைவாகலாம். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நான் சப்ளிமெண்ட் எடுக்கிறேன். சாப்பிடலாட்டி கட்டாயம் வருங்கிறது இல்ல. என்ன செய்யணும், சம்டைம்ஸ் நம்மளும் சாப்பிடாம சப்ளிமெண்ட்டும் எடுக்காம செஞ்சா அந்த கண்டிஷனுக்கு லீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யற சப்ளிமெண்ட் எடுக்கிறேன். சரி, பட் ஸ்டில் அந்த ரூரல் ஏரியாஸ்ல அவங்க சாப்பிட்ற சாப்பிடல போலிக் அசிடியும் இல்லாம சப்ளிமெண்ட்ஸும் அவங்க எடுக்கலாட்டி அந்த மாதிரி தலை இல்லாம பேபிஸ் பிறக்குது. சரியா? என்ன செய்யாது, உயிர் வாழாது. பிறந்து ஒரு 2 நாளாவது இருந்துட்டு செத்து. சரியா? ஓகே, தலை இல்லைங்கிறதுக்காக முந்த மாதிரி இல்லை, தலை இருக்கும். பட் ரைட் பார்த்துருப்பீங்க. சரி, அந்த மாதிரி.
Right. என்ன தலையிலங்கிறதுக்கு அந்த தலையில இருக்கிற மூளை இருக்க முள்ளுக்கோ அதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிற கேஸ் இருக்காது, பிரெயின் கேஸ் எதுவுமே இருக்காது. சரியா? இதால வர பிரச்சனை தான் ஃபோலிக் ஆசிட் வர பிரச்சனை, ஃபோலிக் ஆசிட் இல்லாதால வர பிரச்சனை. அப்ப ஃபோலிக் ஆசிட் இல்லாட்டி என்ன பிரச்சனை அவங்க ரிசர்ச்ல போட்டிருக்காங்க? குறைச்சு பிறப்பு குறைபாடு, பெரிய ஒரு பிறப்பு குறைபாடு. சரி, அப்ப அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பிறப்பு குறைபாடு. அதே பேர்கள்னு தெரிஞ்சுக்கணும். விட்டமின் B12 பேர் என்ன? கோபால் கோபால் அமை. சரியா? கோபால் அமை. அது இல்லாம இல்லாட்டி வர பிரச்சனைகள் உண்டு, சமநிலை இலக்கு. சரியா? அப்ப அதுல பேர்லயே இருக்கு பாருங்க, BALA, பேலன்ஸுக்குரிய வேர்ட் வந்துட்டு அதுலயே இருக்கு. அந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? கோபால் அமை, பேலன்ஸ். மனநிலைக்கு பாதிப்பு, உறுதித்தோகை. ஓகே, இந்த மனவளர்ச்சி பாதிப்புன்னா என்ன? ஓகே, மனவளர்ச்சி பாதிப்புனா டிப்ரெஷனுங்கிற மாதிரி தான் நமக்கு வழங்கும். பட் அது பிழையான ஒரு கன்செப்ட், ஒரு பிழையான ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் நான் சொல்லுவேன். சரியா? இதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்னஸ். என்ன நம்னஸ்? அந்த ஒரு கையில வந்துகிட்டு அந்த உணர்ச்சி இல்லாம இருக்கு. சம்டைம்ஸ் இந்த கையை கீழே வச்சுட்டு தூங்கினோம்டா காலையில உடம்புக்குள்ள அந்த கை வந்துட்டு எந்த ஒரு இந்த உணர்ச்சி ஒன்று இல்லாம இருக்கு கொஞ்ச நேரம். அதைத்தான் என்ன சொல்லுவோம், நம்னஸ். அதுதான் சிம்டம் உண்மையிலேயே. சரி, அது தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள என்ன சொல்றாங்க, மன அழுச்சி பாதி. ஓ, இது வந்துட்டு நர்வஸ் சிஸ்டத்தோட சம்மந்தப்பட்டது. இல்ல, மன அழுச்சி பாதிப்புங்கிறதும் நர்வஸ் சிஸ்டத்தோட சம்மந்தப்பட்டதுதான். சரியா? அவங்க ஏன் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்காங்கிறது விளங்குது இல்ல. அவங்க டிரெக்டா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், விரைத்து போதல் இல்லாட்டி என்னது அந்த மாதிரி உணர்ச்சி இல்லாம போதல், அப்படி ஏதோ ஒரு டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்கலாம். டேர்ம் வேர்ட் ஒரு ஒரு வசன ஒரு சொல் ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருக்கலாம் அவங்க, இந்த மாதிரி மன அழுச்சி பாதிப்புங்கிறத கொடுத்துருக்கலாம். பட் என்னென்று விளங்கிருக்கணும் நமக்கு. சரி, மன அழுச்சி பாதிப்புங்கிறது என்னத்தை மீன் பண்றாங்க, அந்த ஒரு சென்ஸ் வந்து இல்லாம போறது, கையில உணர்ச்சி இல்லாம போறது. சரியா? அப்ப நீங்க இங்கிலீஷ் எழுதுறீங்க நம்னஸ் பக்கத்துல, உங்களோட இங்கிலீஷ் புக்ல நம்னஸ் இருக்கு. சரி, நம்னஸ் எழுதுவீங்க. அப்படி இல்லை உங்க நம்னஸ் விளங்கலாட்டி என்னது பக்கத்துல உணர்ச்சி இல்லாம இருக்கிற அந்த மாதிரி எழுதுவீங்க. சரி, ஏன்டா இப்ப எம்சிக்யூல எப்படி கேட்பானுங்கிறது தெரியாது. சரி, ஸ்ட்ரக்சர்ல கேட்டாங்கன்னா என்ன சும்மா பாடம் ஆகிட்டு போய் மன அழுச்சி பாதிப்புங்கிறது எழுதலாம். எம்சிக்யூல என்ன மாதிரி கேட்பானுங்கிறது தெரியாது. எம்சிக்யூல சம்டைம்ஸ் ஒரு ஒரு இயர்ல வந்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேள்வியாவது ரிசர்ச் புக்ல இருந்து டிரெக்டா இல்லாம கொஞ்சம் யோசிச்சு எழுத வேண்டிய கேள்வியா இருக்கும். சரி, அப்ப அதுக்கு வந்துட்டு நமக்கு வழங்கியிருக்கணும் என்னென்ன கன்செப்ட், என்ன விஷயங்கள் செல்றானுங்கிறது வழங்கியிருக்கணும். சும்மா மன அழுச்சி பாதிப்பு விளங்கிட்டு போயிட்டு இதுதான் சரி வராது. சரி, அது என்னத்து செல்றானுங்கிறது தெரியாது. ஓகே, அப்ப விட்டமின் B12க்கு ஒரு 3 சிம்டம்ஸ் இருக்கு. ஒரு சோகை நார்மலா தெரிஞ்சது. அடுத்தது பேலன்ஸ், கோபாலமைன்ல வர பேலன்ஸ், மன அழுச்சி பாதிப்பு. விட்டமின் B12க்கு கோபாலமைன்ங்கிறது மறந்தாலே என்ன மறந்துடும் உங்களுக்கு, பேலன்ஸ் மறந்துடும். சரியா? அப்ப அட்லீஸ்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கணும், கோபாலமைன்ங்கிற சொல்லாது ஞாபகம் இருக்கணும். சரி, விட்டமின் B12க்கு கோபாலமை. சரி, ஓகே. விட்டமின் B6 பேர் என்ன? பெரிடாக்ஸ். அதுல வந்துகிட்டு முக்கியமா தேவை உங்களுக்கு இதுதான் என்ன, குருதிச்சோகை, அனீமியா. அதோட வேற என்ன சொல்றாங்க? ஓகே, எளிதில் அரட்டப்படக்கூடிய தன்மை. என்ன அதுல மீன்? ஓகே, இரிட்டேஷன். இங்கிலீஷ்ல வந்துகிட்டு என்ன எழுதிக்கீங்க, இரிட்டேஷன் எழுதிக்கீங்களா பக்கத்துல? இங்கிலீஷ்ல வந்து இரிட்டபிலிட்டி சொல்லுவாங்க. என்னது கொஞ்சம் மாதிரி இரிட்டேஷனா இருக்கிற, டக்குன்னு என்ன செய்யுது இந்த செஞ்சீங்கன்னா டக்குன்னு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது அந்த மாதிரி. வேற? ஓகே, 2. சரியா? இதுலதான் அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பார்ட் வந்துட்டு அந்த ஆல்ரெடி பார்த்தேன் நான், என்னது டிங்லிங் சென்சேஷன். டிங்லிங் சென்சேஷன் அதோட சேர்த்து இந்த நம்னஸ், அதாவது இரிட்டபிலிட்டியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரியா? மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரியா? பசியின்மை, தசை பிடிப்பு, அதுகள் எல்லாம். சரி, ஓகே.
ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன வரப்போகுது? விட்டமின் ஏ, சி, டி. அஸ்கோபிக் ஆசிட்ங்கிறது விட்டமின் சி. சரி, விட்டமின் சி இல்லாட்டி அந்த என்ன செய்யும், வாயில புண் வார அதுகள் தான் ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வாயில புண் வந்துச்சுன்னா, இந்த வாயில புண் வந்துச்சா புளிப்பு சாப்பிட்டா 10 மினிட் நல்ல கூட வேணும் செய்யும், வலிக்கும். பட் சில்லு என்ன செய்வாங்க, அது சாப்பிட்டா நல்ல மணி சொல்லுவாங்க. சரி, அப்போ வாயில புண் வாரத்தை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி வரும். போலிக் அசிட்டுக்கு பிளக்ராவா? இல்ல, அப்ப என்ன 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 நோயால வர, என்ன நோய் குறைபாடால வரும்? ஓகே, போலிக் அசிட் வந்துட்டு பிறப்பு குறைபாடு, அடுத்து குடிசை. பிளக்ரா எதால வரும்? B5. B3. ஓகே, B3. B3க்கு என்ன பெயர்? Yes. நியாசின். ஓகே, நான் இந்த மாதிரி B3க்கு நியாசின் நண்டு மறக்காம வச்சிருந்தேன்டா. ஓகே, கொஞ்சம் வியடா தான் இருக்கு, மஞ்சள் பெரிய ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்காது. பட் நான் இப்படி தான் படமாக்கி வச்சிருந்தேன், அதனால எனக்கு என்ன இல்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துக்கிட்டு என்ன? என். என்ல எத்தனை லைன் இருக்கு? 3 லைன் இருக்கு. அப்ப விட்டமின் B3க்கு நியாசின் அந்த மாதிரி வச்சிருந்தேன். சரி, இந்த மாதிரி வெட்டிக்கலாம். ஸோ ஓகே, இதுக்கு தான் பெலக்ரா. சரியா? பெலக்ராக்கு தான் நாங்கள் பார்த்தோம், MSD. சரியா? மென்டல் கன்ஃபியூஷன், ஸ்கின் தோலோட சம்பந்தப்பட்டது, அடுத்து டயரியா, அந்த 3 வரும். சரி, ஓகே. அதோட சேர்த்து சில மினரல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, கனிப்புக்கள். இந்த ஓகே, நீங்க எல்லா சிஸ்டமும் படிச்சிருப்பீங்க, நார்மலா தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நரம்பு தொகுதி படிச்சீங்களா? நரம்பு தொகுதியில நரம்பு கணத்தாக்கும் கடத்தல் பத்தி படிச்சீங்களா? ஓகே, இப்ப ஒரு நரம்பு ஒன்று இருக்கு. ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்புக்கு நரம்பு கடத்தப்படுறது என்ன சொல்லுவோம்? இங்க இருந்து இங்க போறது. நான் எழுதுறது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. ஓகே, இப்ப வார நரம்பு இம்பல்ஸ். சரியா? நரம்பு கணத்தாக்கம் இந்த மாதிரி வந்து அடுத்த காலத்துக்கு என்ன செய்யும், மாதிரி போகும். சரி, அடுத்த நரம்பு காலத்துக்கு போயிட்டே இருக்கணும். அப்படித்தானே? நரம்பு கடத்தப்படுறது, இந்த மாதிரி கடத்தப்படுற இந்த ப்ரொசஸ் என்னன்னு சொல்லுவோம்? நரம்பு இணைப்பு படிச்சீங்க? நரம்பு இணைப்பு. சரியா? நரம்பு இணைப்பு. ஸோ நரம்பு இணைப்புல இந்த மாதிரி அங்க ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்குங்கிறது நம்ம பொறுப்பு படிப்போம். சரியா? இம்பல்ஸ் சினாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னது, ஒரு நரம்புல இருந்து அடுத்த நரம்புக்கு போறது. சரியா? பட் ஒரு நரம்புக்குள்ளேயே இந்த மாதிரி நரம்பு முதலாவது கடத்தப்பட்டதை நாங்க இங்க இருந்து அங்க போகலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி கடத்தப்படுறது என்ன சொல்லுவாங்க? கணத்தாக்கம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி வாரத்தே கணத்தாக்கு, இம்பல்ஸ். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல ப்ரொடியூஸா இருக்கு தானே, அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதை தாக்க அழுத்தம்னு சொல்லுவாங்க. சரியா? நான் சொன்ன போல சொல்லிட்டு போறேன், ஏன்னு சொல்றேன். சரியா? அப்ப தாக்க அழுத்தம் அது என்ன வியாபாரம்? தாக்க அழுத்தம் அசைஞ்சுன்னா கணத்தாக்கு, ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இருந்து போய்க்கிட்டா நரம்பு இணைப்பு. தாக்க அழுத்தத்துக்கு முதல் இருக்கு ஸ்டேட் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மின்தவு அழுத்தம், ஓய்வு மின்தவு அழுத்தம். ஓகேவா? அது என்ன மாதிரி மாறுதல்களும் உங்களுக்கு வழங்கியிருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் முடிய டெபினிஷன் இருக்கு, ஒவ்வொன்றுலையும் என்ன மாதிரி கடத்தப்படும்ங்கிறது இதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்கு, நரம்பு தொகையில உங்களுக்கு இருக்கு. சரி, இப்ப நீங்க ஒரு தரம் இப்ப இது இது பிறகு நீங்க ஒரு தரம் வாசிச்சு பாருங்க, அது ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும் எல்லாத்துக்கும். சரி, இப்ப நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சுப்பீங்க? தனித்தனியா படிச்சுப்பீங்க. ஓ மீன் தன்வர்த்தம் என்ன, தாக்காழுத்தம் என்ன, கணத்தாக்கம் என்ன, நரம்பு இணைப்பு என்ன, ஒவ்வொரு ஹெடிங்கா தான் இருக்கும். சரியா? அது என்ன மாதிரி ஒவ்வொரு ஓர்டர்ல போகுதுங்கிறது இதுதான். சரியா? ஸ்டார்ட்ல வந்துட்டு ஓ ஈவன் செவல்த்தம், அங்க எந்த ஒரு சிக்னலுமே வந்து இருக்காது. சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுற அந்த டைம் என்ன சொல்லுவோம்? தாக்காழுத்தம்.
தாக்கழுத்தம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் ஆகுற என்ன மாதிரி பேசுறது கணத்தாக்கு. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக். கணத்தாக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்ங்கிறது எல்லாமே ஒவ்வொரு டாபிக். சரியா? ஒன்றுல இருந்து இடத்துக்கு போறது நேரம் இணைப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கணத்தாக்கு கணத்தாக்குல தாக்கழுத்தம். தாக்கழுத்தம் எப்படி உருவாகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு மின் அழுத்தம் ஒரு -60 to -80 மில்லி வோல்ட் தான் ஓய்வு அழுத்தம். சரியா? இந்த மைனஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிறத என்னன்னு சொல்லுவாங்க தாக்க அழுத்தம் உருவாகும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இந்த மாதிரி மூவ் ஆகுறத கணத்தாக்கு. அப்ப நம்ம உடம்புல வர எல்லா சிக்னல்ஸும் என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நார்மலா இருக்கிறது ஒவ்வொரு செல்லிலையும் உங்களுக்கு என்ன சார்ஜ் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ். சரியா? நார்மலா இருக்கிறது நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் வந்துட்டு பாசிட்டிவா மாறுறது தான் இன்ஃபர்மேஷன். சரியா? பாசிட்டிவா இருந்த இன்ஃபர்மேஷனா இது ஒரு மாற்றம் ஒன்று வந்தா நாங்கள் ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ பாசிட்டிவ் வந்துட்டு பிளஸ்ஸா மாறி அந்த பிளஸ் வந்துட்டு போய் சென்றா அதுதான் இம்பல்ஸ் நரம்பு கணத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நரம்பு கணத்தாக்கத்துல இந்த மாதிரி கணத்தாக்கு உருவாகிற இந்த எல்லாம் பெரிய ஒரு ப்ராசஸ். சரி, அவங்க ரிசர்ச் புக்ல இருக்கு. அதுல வந்துட்டு 3 முக்கியமான காரணிகள் இருக்கு. சரியா? நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பிகள். சரியா? அதெல்லாம் படிச்சுவீங்க. சோடியம் பொட்டாசியம் பம்பிகள், சோடியம் பொட்டாசியம் பரம்பல். உள்ளுக்கு வந்துட்டு சோடியம் கூடவா இருக்கும், வெளியால வந்துட்டு பொட்டாசியம் கூடவா இருக்கும். அப்படியா மாறி வெளியால வந்துட்டு சோடியம் கூடவா இருக்கும், உள்ளுக்கு வந்துட்டு பொட்டாசியம் கூடவா இருக்கும். அது என்ன மாதிரி படமாக்குறது எல்லாம் நான் அதுல சொல்லித்தரேன். சரியா? குழம்பாம இருக்கிறதுக்கு. அதை தாண்டி வந்துக்கிட்டு ஓகே சோடியம் பொட்டாசியம் பரம்பல், சோடியம் பொட்டாசியம் பம்பி, அடுத்து சோடியம் பொட்டாசியம் கால்வாய் சேர்ந்து கூடக்கூடிய ஒவ்வொரு. அப்ப இந்த முக்கியமான மூலங்கள் என்னென்ன வரப்போகுது சோடியம் பொட்டாசியம், அதோட சேர்ந்து குளோரின் வரணும். குளோரினும் வரும். சரி, அது எப்படி வருமாங்கிறத நம்ம போற பார்ப்போம். அதே மாதிரி இங்க நரம்பிணைப்புல என்ன மினரல் வந்துட்டு முக்கியம் கால்சியம். சரியா? அந்த ப்ரொசஸர் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் கால்சியம் இருக்கு. சரியா? இப்ப எடுங்க உங்களோட நோட் புக் எடுங்க. யூனிட் 5ல கணிப்புகள் இருக்க தொழில்கள் எடுங்க. சரியா? அதுல வந்து நரம்பு தொழிற்பாட்டுக்கு என்னென்ன மூலம் வந்து இருக்காங்க கால்சியம் பொட்டாசியம் குளோரின் சோடியம். அது எங்க இருந்து எடுத்துக்காங்கன்னு விளங்கிச்சா? நர்வ் இம்பல்ஸ்ல இந்த ப்ரொசஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் இந்த சோடியம் பொட்டாசியம் குளோரின் கால்சியம் இல்லாம வேணும். சரியா? இன்னும் டீட்டெயிலா எங்க படிப்பீங்க நீங்க நரம்பு இணைப்புல படிப்பீங்க நரம்பு தொகுதியில. அப்ப அவ்வளோத்தையும் படிச்சு போட்டு திரும்ப எம்சிக்யூல போல மறந்து போறது சரி வருமா நமக்கு சரி வர. அப்ப இவ்வளவு பெரிய கனெக்ஷன் வந்து நமக்கு தெரியும். ஓகே அதைத்தான் நீங்க செல்றாங்கிறத நமக்கு விளங்கி இருக்கணும். மற்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே இதுகள் தான் நரம்பு தொகுதிக்குரிய இதுகள் வரப்போகுது. சரி, அப்ப நம்மளாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நரம்பு தொகுதிக்குரிய இது வந்துட்டு சோடியம் பொட்டாசியம் குளோரின் அதோட சேர்த்து கல்சியம். சரியா? ஓகே நான் இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர தேவையில்லை. நார்மலா சொல்லிட்டு போகலாம். பட் என்ன செய்ய திரும்ப இன்னும் தரம் அதை வாசி போட்டு மறந்து போற மாதிரி திரும்ப மறந்து போகக்கூடாங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே அடுத்து சோடியம் குளோரைட் பொட்டாசியம் இந்த மூணையும் எடுத்தீங்கன்னா இந்த மூணுக்கும் பொதுவான ஒரு தொழிற்சாலை என்ன சோடியம் பொட்டாசியம் குளோரின். இந்த மூணுக்கும் ஒரு பொதுவான தொழில் நரம்பு தொழிற்பாடு. வேற ஓகே அமிலக்கார சமநிலை. அமிலக்கார சமநிலை அடுத்து ரெண்டு தான் சமநிலை பேணல் வளங்கள்ல பிரசாரண சமநிலை பேணல். ஓகே ஓகே பிரசாரண சமநிலை நீர் சமநிலை ரெண்டு அப்படின்னு ரெண்டு இருக்குன்னா உங்களுக்கு நீர் சமநிலை பிரசாரண சமநிலை. ஸோ ஏன் அப்படி ரெண்டா தந்துருக்காங்கிறது தெரியாது எனக்கு. சரியா? ஏன்டா இப்ப நீர் சமநிலையை வந்துட்டு டிரெக்டா நீர் அளவு வச்சுட்டு நம்ம உடம்பு சமநிலை பண்ணாது. எதை வச்சுட்டா அளவு செய்யும் பிரசாரண சமநிலை ஒஸ்மோட்டிக் ப்ரெஷரை வச்சுட்டா நீர் சமநிலை நம்ம உடம்புல நடக்கும். சரியா?
அப்ப நீர் சமநிலை சொல்றது ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் பிரசாரண சமநிலையா. பட் அவங்களோட இதுல வந்துட்டு மூணையும் வேற வேறையா சொல்லியிருக்காங்க. பிரசாரண சமநிலை வேறையா, நீர் சமநிலையா வேறையா சொல்லியிருக்காங்க. பட் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டுமே என்னது, ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுதான். ஏன் நீர் சமநிலை வேணும்னா நமக்கு கட்டாயம் என்ன சமநிலை தேவை, பிரசாரண சமநிலை வேணும். சரியா? பாடமாக என்ன செய்யுங்க, உங்களுக்கு எதுக்கு மட்டும் பிரசாரண சமநிலை தந்திருக்காங்க, குளோரினுக்கு மட்டும் பிரசாரண சமநிலை தந்திருக்காங்க. மிச்ச ரெண்டுக்கும் நீர் சமநிலை. சரியா? பாசிட்டிவ் வந்ததுக்கு நீர் சமநிலை, நெகட்டிவ் வந்ததுக்கு பிரசாரண சமநிலை என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சம்டைம்ஸ் நம்ம கடைசியா தான் வேணும், புக்ல தான் வேணும், எது சரி எது போலங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. விலங்கி எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டும் ஒன்று தான். சோடியம் பொட்டாசியத்துக்கு நீர் சமநிலை, மற்றதுக்கு பிரசாரண சமநிலை. சரி, ஓகே. மிச்ச இதுகளும் உங்களுக்கு நம்மளா தெரிஞ்சுக்கணும். இப்போ கல்சியம் வந்துக்கிட்டு எதில் இருக்கக்கூடிய மூலியம், எறும்புகள்ல. சரியா? கல்சியத்தை சேர்த்து பொஸ்பரஸும் இருக்கும். சரியா? ஓகே. இதை தாண்டி லாஸ்ட் பார்ட்ல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பிஎம்ஆர். சரியா? ஏன் பெருசா கன்செப்டுகள் எதுவுமே வழங்கப்படுத்தல, ஜஸ்ட் என்னது இந்த என்ன மாதிரி பாடமாக்குற அந்த மாதிரி ஷோர்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுகளை சொல்லித்தாரு. சரியா? நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துக்கிட்டு கன்செப்ட் ஏதாவது படிக்கிறோம்னா ஃபுல்லாக படிக்கும். இது கன்செப்ட். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது வெளியே தெரிஞ்சு தந்தேன்னா சதவீத கட்டணம் எழுதினீங்களா? ஓகே. அடுத்த கிளாஸ்ல வந்துக்கிட்டு சதவீத, ஓகே நான் தார ஒரு எஸ்ஏ வந்து செய்யுங்கடா. ஓகே நான் சொல்றேன், ரெண்டு பார்ப்போம். ஓகே, முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் பிஎம்ஆர் என்ன. பிஎம்ஆர்ன்றா அதாவது நம்மள சொல்ல போனா ரெஸ்ட்ல இருக்கக்கூட நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியாக லீஸ்டான ஒரு எனர்ஜி. சரியா? நம்ம நார்மலா என்ன ஓய்வுல இருக்கக்கூட. சரியா? ஸோ என்ன பெரும் பெரும் வெளிவெத்தனை பிஎம்ஆர். ஃபீமேல் மேல ரெண்டு இருக்கு. சரியா? அது அது முதலாவது தெரிஞ்சுக்கணும், ரெண்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆணுக்கு வரையா பெண்ணுக்கு வரையா இருக்குங்கிறது. என்ன பெருமானம்? 500. ஓகே, 1600. இதை நான் என்ன மாதிரி ஈஸியா பாடமாக்கி வச்சிருந்தேன்னா இந்த பி எழுத்து இருக்குதானே, பி லெட்டர். சரியா? அதுலயே பாருங்க 13 இருக்கு. 1 3 2 சேர்த்து எழுதுனா பி வரும். சரியா? இப்போ 13 1300 தொடக்கம் 1500. அடுத்தது இது கேர்ள்ஸ். சரியா? அப்ப கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு எப்படி ஒன்று கூட தானே இருக்கு. 1600 தொடக்கம் 1500. சரியா? இதுதான் வேல்யூ. அப்ப நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிஎம்ஆர் 13. 13ல இருந்து 2 கோடி 15, 16ல இருந்து 2 கோடி 18, இந்த மாதிரி பாடமாக வேணும். இப்படி என்ன சரியா? யூனிட் போடணும். என்ன யூனிட்? கிலோ கிலோ கேலரி யூனிட். சரியா? 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 எங்களுக்கு ரிசர்ச் புக் இருக்கா? இல்ல. அது போல நீங்க எழுதிக்கிறது கட்டாயம் என்ன வரணும், பெர் டே, ஒரு நாளைக்கு தான் எவ்வளவு. சரியா? பெர் டே. நான் ஒரு எம்சிக்கு பார்த்து ஃபாஸ்ட் பேப்பர்லயோ மாடல் பேப்பர்லயோ எல்லாம் சரியா இருந்துச்சு. அமௌண்ட் வரைக்கும் சரி, கிலோ கேலரிங்கிற இது வரைக்கும் சரி, என்ன மட்டும் போடல, பெர் டேங்கிற ஒரு மட்டும் போடல. அப்ப அதுக்காக அந்த ஸ்டேட்மெண்டே போல ஆக்கி வச்சிருந்தாங்க. சரியா? அப்ப அதுல கவனமா இருக்கேன். ஓகே. இதை தாண்டி வந்துக்கிட்டு சக்தி பாதையில் தெரிஞ்சுக்கணும். சக்தி பாதையில் என்ன ஈக்குவேஷன்? சக்தி பாதையில் இருக்குது ஈக்குவேஷன் E is equal to m plus u plus s plus p. முப்பான்னு சொல்லுவோம். சரியா? E is equal to முப்பா. ஸோ இதுதான் உங்களுக்கு சக்தி பாதைக்குரிய பேசிக் ஃபார்முலா. சரியா? இப்போ பட் வந்துக்கிட்டு இந்த சக்தி பாத்தி இதை வந்துக்கிட்டு கண்டுபிடிச்சது வந்துக்கிட்டு இந்த சிஏ கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை. அவங்களுக்கு சி வந்துக்கிட்டு தேவை. சிங்கிற என்ன? உற்பத்திக்கு தேவையான சக்தி. எம் வந்துக்கிட்டு அணுசேவை மெட்டபாலிசத்துக்கு தேவையான. யூ வந்துக்கிட்டு யூரினுக்கு தேவையான, அதாவது சிறுநீரம் கழிக்கிறதுக்கு தேவையான சக்தி, சிறுநீரத்தோட வழியாகிற சக்தி. எஃப் வந்துட்டு சீக்கிரோட மலத்தோட வழியாகிற சக்தி. சி வந்துக்கிட்டு உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்துக்கு தேவையான சக்தி, வளர்ச்சி உற்பத்தி இனப்பெருக்கம் அதில் தேவையான சக்தி. இப்போ இந்த சமன்பாடு கண்டுபிடிச்ச ஆட்களுக்கு தேவையான ஒரு
வெளியே வந்துக்கிட்டு சி இல்லை. சரியா? என்ன அவங்களுக்கு தேவைன்னா பி. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்கு தானே, இந்த ப்ரோயிலர் கோழி அதுகள், அதுகளுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இப்ப என்ன கொடுக்கணும் பாருங்க, எனர்ஜியோட கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், அது கணக்கு ஒன்று இருக்கு தானே. எவ்வளவு கொடுக்கலாம், நமக்கு தேவையான மேக்ஸிமம் கொடுத்துட்டே இருக்கலாம். சரியா? பட் பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஒரு நோக்கம் தானே அவங்களுக்கு. கோழி நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும், அது எல்லாமே இருக்குமா? சந்தோஷமா வச்சுக்கணும், என்னது கம்ஃபர்டபுளான லைஃப் கொண்டு கொடுக்கணும் கோழிக்கு, அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த இனப்பெருக்கத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். சரியா? இப்ப அவங்களுக்கு தேவையான சக்தி வந்துட்டு டி. சரியா? பட் அதான் என்ன, பட் இது வந்துட்டு மெஷர் பண்ண இயல்பா இருந்துச்சு. இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களுக்கு எடுக்க இயல்பா இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, இதுல இருந்து எதை டிரைவ் பண்ணி எடுத்தாங்க, பி. பி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் எம் பிளஸ் யூ பிளஸ் எம். சரியா? இப்ப அவங்களுக்கு என்ன வந்துட்டு, ஓகே இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணுங்கிறது அவங்க என்ன செய்வாங்க, டிரைவ் பண்ணி எடுப்பாங்க. அதை மட்டும் அந்த சக்தியை மட்டும் கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஓகே, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்துட்டு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். எது பேசிக் ஃபார்முலா? மேலே இருக்கிறது. சரி, எப்படி அந்த நியூட்டன் F7 ma மாதிரி. சரி, இதுல இருந்து நிறைய ஈக்குவேஷன் நம்ம எடுக்கல. என்ன A is equal to S single M இந்த மாதிரி எடுக்கல. பட் ஸ்டில் வந்துட்டு அடிப்படை சமன்பாடு இதுதான். சரியா? ஓகே. ஸோ என்ன செய்யுது, இப்போ ஒரு ஃபார்ம் அனிமல் ஒரு பிராய்லர் கோழிக்கு வந்துட்டு இந்த சக்தியை அளக்கணும்னா என்ன செய்வாங்க, அளப்பாங்க. என்ன மாதிரி அளப்பாங்க? என்னென்ன முறைகள்ல வந்துட்டு இந்த இந்த பெருமானங்கள் அளக்கப்படும்? ஓகே, ஒன்று வந்துட்டு லெப்ட்ல, முதலாவது அந்த எனிமலை கூட்டி வந்து லெப்ட்ல வச்சு என்ன செய்வாங்க, இந்த ஒவ்வொரு வெளியையும் கொடுக்குறேன், இதுக்கு என்ன வெளியே தேவை, இதுக்கு என்ன வெளியே தேவை, எல்லாத்தையும் கொடுத்து லாஸ்ட் என்ன செய்வாங்க, இதை வந்துட்டு மீட்டர் பண்ணி எடுப்பாங்க. சரியா? அப்ப லெப்ட்ல ஒன்று வந்துட்டு ஆய்வு கூட்டத்துல. அப்படி இல்லாட்டி வேற அப்படியா இன்ஸ்டால் பண்ணலாம் காலத்துல. சரியா? அதை வந்துட்டு லெப்டு கூட்டி வரல. சரியா? நம்ம என்ன செய்யறோம், அதோட இடத்துக்கு போறோம். சரியா? ஒரு காட்டுக்கோழி என்ன, அந்த காட்டுக்கோழியில வாழ்விடத்தை நோக்கி நம்ம போய் அதை நார்மலா வாழ விட்டு அது ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுது, எவ்வளவு தீவனம் செய்யுது, அதுல எவ்வளவு எனர்ஜி கிளறி இருக்குங்கிறத மெஷர் பண்ணி அதுல இருந்து பெருமானம் எடுக்குது. சரியா? அப்ப லெப்ட்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணியலும், ஃபீல்டுக்கு நம்ம ஃபீல்டுக்கு போய் மெஷர் பண்ணியலும். சரியா? இந்த ரெண்டு பாயிண்டும் முக்கியம். ஏன்டா இப்ப கேள்வி கேட்கல எப்படி கேட்பாங்க, என்னென்ன முறைகள்ல அளவிடலாம்னு கேட்பாங்க. இப்ப நம்ம எதை நினைப்போம், ஓகே அந்த அளவு ரெண்டா ஏதோ கருவி மெஷர்மெண்ட்ஸ் இருக்காக்கும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பட் தான் சொல்றாங்க, ஒன்று லெஃப்ட், அடுத்தது ஃபீல்ட். அந்த ரெண்டு பாயிண்ட் தான் நீங்க என்ன மான்தர கொடுக்கணும். சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு இந்த பிஎம்ஐ. சரியா? ஓகே, ஹெல்த்தியான பிஎம்ஐ ரேஞ்ச் எத்தனை? 18.5 to 20. குட்டி ரேஞ்சா கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. 24.5. 24.5 நான் ஒபேசிட்டிக்குரியது. ஓகே, 30 தான். ஓகே, ஓ 30. சரியா? 30. அப்போ 18.5 30 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல். சரியா? ஓகே, அப்போ பிஎம்ஐ கேட்டாங்கன்னா எப்படி எழுதினா சரியா? என்ன போடணும், கிலோகிராம் மீட்டர் -2. இப்படி எழுதினாலும் போல தான் தருவாங்க உங்களுக்கு. ஓகே சரி, ஓகே ரெண்டு ரெண்டு ஸ்டில்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூஹெச்ஏ பெருமானம் பண்ணிக்கிட்டு இப்ப நான் சொல்றேனே, இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிறாக்கெல்லாம் இந்த ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க. சரியா? இதே இது ஒரு அமெரிக்கன் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட நார்மலான உடற்கட்டமைப்பு இந்த ஏசியனை விட கூடவா இருக்கும். சரியா?
அப்ப இங்க இருந்து நீங்க பார்த்துட்டு வந்துகிட்டு ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஒபேசிட்டியான ஒரு ஆளை பார்த்துட்டு அப்ப அதே மாதிரி கம்பேர் பண்ணிட்டு அமெரிக்கால நார்மலா நினைக்கிற ஆளு இங்க ஒபேசிட்டியா இருக்கிற ஆள் அமெரிக்கால ஒரு நார்மலா இருப்பார். நார்மலா அவங்கள நார்மலா பார்த்தாலே அவங்க அந்த செக்ஷன்ல இருப்பாங்க எல்லாரும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த 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 புவியியல் சார்ந்த ரீதியான அவங்க கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கு. சரியா? அப்ப அவங்களுக்கு அந்த வெளி மாறும். சரியா? அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிற முதலாவது இந்த வெளியே வந்துட்டு யாரு தந்த வெளியுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது யார் யார் தந்த வெளி இது WHO. இப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் பிஎம்ஐ கட்டாங்கன்னா அக்கார்டிங் டு WHO கூற்றுப்படி அப்படி இல்லாட்டி WHO படி 18.5 தொடக்கம் 30 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் டூங்கிறது தெரிஞ்சிக்கணும். சரியா? ஓகே, இது வந்துட்டு வேர்ல்டு வைடா கொடுத்தது. சரி, அப்படி இல்லாம வெறுமனே இந்த ஏசியனுக்கும் சில வெளியீட்டு இருக்கு. சரியா? அது மாதிரி அமெரிக்கன்ஸுக்கும் சில சில வெளியீட்டு இருக்கு. அப்ப இது இது வந்துட்டு காமனான வெளி. சரியா? அப்ப WHO தெரிஞ்சிக்கணும். ஓகே, WHO தெரியும், பட் என்ன அந்த ஸ்ட்ரக்சர்ல கேட்டா எழுதாம சம்டைம்ஸ் விட்டுரும். சரி, ஓகே. இந்த பெருமானத்துக்கு பாடமாக்கிட்டு நான் ஒன்றும் யூஸ் பண்ணி இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்காது. சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் நினைவே செய்யணும். சம்டைம்ஸ் நிறைய தரம் எழுதுறதால ஓட்டோவா பாடம் வரும், இல்லாட்டி நிறைய தரம் ஒரே விஷயத்தை பார்க்கறதால சம்டைம்ஸ் நிலம் வரும். அந்த மாதிரி சில சில விஷயங்களை அந்த மாதிரி செஞ்சு கொள்ளணும். சரியா? 18.5 வரைக்கும் 30. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்க தரம் உங்களோட இதை கால்குலேட் பண்ணி பாருங்க. சரி, உங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி பாருங்க. கூட இருக்குமா குறைய இருக்குமா அங்கே பாருங்க. சரியா? ஒருவேளை குறைய போயிட்டுன்னா சரியா நீங்க என்ன செய்யுங்க, ஓகே 18.5 இருக்கணும்னா இந்த வெயிட் வந்துட்டு என்ன வாரணும்ங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி அதுக்குள்ள கொஞ்சம் விஷயம் செய்யப்பல என்ன செய்யும் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆகும். அந்த பெருமானம் மாதிரி திரும்ப என்ன செய்யும் நீங்க 18.5 போட்டு கணக்கெல்லாம் செஞ்சு செய்யப்பல 18.5 மறக்காது. எப்படி நமக்கு ஸ்டார்ட்ல வந்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு F7 கேபிட்டல் G இன்ட்டு M1 இன்கில் M2 இன்கில் RCR இதை பார்த்து கொஞ்சம் பெரிய ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். இதுல எத்தனையோ கணக்கு செய்யறதால என்ன செய்வோம் கடைசியா இது வந்துட்டு பழகிடும் நமக்கு. ஸோ அதை மாதிரி நீங்க ஒரு அந்த ப்ராக்டிஸ் பண்ண சில விஷயங்கள் என்ன வரும். ஸோ ஓகே, இதை தாண்டி வந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன நோய்களை பத்தி இருக்கு, என்னென்ன நோய்கள் சொல்லியிருக்காங்க உங்களோட ஃபேஸ்புக்கில். ஓகே, மலச்சிக்கல் உண்டு. அடுத்தது இறைப்பை அழற்சி. இறைப்பை அழற்சி என்ன நோய் அல்சரா அல்சரை விட கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்காங்க. சரியா? கெஸ்ட்ரைட்டிஸ் எக்ஸ்ட்ரீம் கெஸ்ட்ரைட்டிஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் என்ன சொல்லுவாங்க அடுத்த லெவல் தான் அல்சர்னு சொல்லுவாங்க. ஸோ கெஸ்ட்ரைட்டிஸ்க்கு என்னென்ன காரணிகள் இருக்கு. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது ஒரு ரீசன் உண்டு. சரியா? அதுலயும் வந்துக்கிட்டு என்ன வருது என்ன மருந்து பாய்க்கிறதால இது வரும் கூடவா என்னன்னு தெரியல. ஆஸ்பிரின். சரியா? உங்களோட ஃபேஸ்புக்கில் சொல்லித்தானே இருக்காங்க. ரைட், எஸ்பிரின் என்னத்துக்கு பாய்க்கிற உங்களோட வீட்டில் அதை பெரியாக்கள் இருந்தால் அநேகமா கொஞ்சம் வயசு போனாக்கள் அப்படி இல்லாட்டி உங்க சொந்தக்காரர்கள் அந்த மாதிரி பாய்ப்பாங்க. எஸ்பிரின் என்னத்துக்கு பாய்க்கிற எஸ்பிரின்? ம் பழங்கள்ல என்னத்துக்கு எஸ்பிரின் பாய்ப்பாங்க? ஓகே, ஹார்ட் பிரச்சனை, அதாவது ஹார்ட்ல ஒரு பிளக் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க திரும்ப பிளக் வராமல் இருக்கிறதுக்காக எஸ்பிரின் கொஞ்சம் கூட நாளைக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல திக்னஸை குறைக்கும். ஹார்ட்ல இல்லை பிளட்ல திக்னஸை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கு. சரி, அப்போ அந்த திரும்ப க்ளோட்கள் வராமல் பாதுகாக்கும். சரியா? ஸோ அட் தி சேம் டைம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தனி இறைப்பையில வந்துக்கிட்டு ஓகே நான் சொல்றேன். இறைப்பையில் கொஞ்சம் சுவர் தடிப்பா இருக்கும். சரியா? இந்த உள்ளுக்கு இருக்கிற மடிப்புகள் என்ன மடிப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெளிதானே இருக்கு ரிசர்ச் புக்ல. அடுத்து பாருங்க, இறைப்பையில உள் சுவர்கள் நல்ல உள் மடிப்புகளை கொண்டிருக்கும். அந்த மடிப்புக்கு என்னன்னு சொல்லுவாங்க. இந்த ரிசர்ச் புக்ல செல்லி இல்லாட்டி தேவையில்லை, செல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
செல்லேலுமா அந்த இரைப்பையில உள்ளுக்கு இருக்கிற மடிப்புகள் பேர் சீதமொழிப்படு வழங்கல. சீதமொழிப்படு. சீதமொழிப்படு ஓகே, அந்த பேர் உங்களுக்கு தெரியல, அப்ப அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, என்ன சொல்றாங்கண்டா அதிக அளவு மடிப்பு கொண்டிருக்கும்னு சொல்றாங்க என்ன. ஓகே, அதிக அளவு மடிப்பு கொண்டிருக்கும்னு சொல்றாங்க. அவங்களோட பழைய சிலபஸ்ல இருந்துச்சு. பழைய சிலபஸ்ல இருந்ததால நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். ட்ரூ கெயின் மடிப்புன்னு சொல்லுவாங்க, தேவையில்லை. அப்ப இரைப்பையில உட்சுவர் அதிக அளவு மடிப்புகளை கொண்டது. அப்ப ஏன் அதுல என்ன நன்மை? அதிக அளவு மடிப்பு இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா கூடும். சரியா? ஓகே, அந்த மடிப்புல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில சில பிட்டுகள் இருக்கும். பிட்னா குழி. சரியா? என்ன அந்த குழியில இருந்து என்ன வரப்போகுது? நொதியங்கள் வரும். வேற இரைப்பை. ஓகே, டோட்டலா செல்ல போனீங்கன்னா அந்த இரைப்பை சாறு மொத்தமா இங்க இருந்தா வரும். சரியா? இரைப்பை சாறுல 3 இருக்கு. என்னென்ன? சீதம், HCl, பெப்சினோஜன். நொதியம். பெப்சினோஜன். சரி, அப்ப இங்க பெப்சினோஜன் சொன்னீங்கன்னா இந்த HCl எப்படி சொல்றது பெட்டர்? H+Cl- இந்த மாதிரி தனித்தனியா சுரக்கும். சரியா? எஸ்பிரின் சாப்பிட்றதால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சீதம் இங்க இங்க சீதத்தை சுரக்கிற களங்கள் இருக்கு தானே, அந்த களங்கள் சீதத்தை சுரக்காது. சரி, அப்ப ரெண்டு ரெண்டு விஷயத்த செய்ய போகுது. ஒன்று வந்துக்கிட்டு பிளட்ல திக்னஸை குறைக்கும் எஸ்பிரின். அதோட சேர்த்து இந்த சீதம் சுரக்கிறதுக்கு என்ன செய்யாது? சீதத்தை சுரக்கிறதை பிளக் பண்ணி விட்டுரும். அப்ப ஓகே, அது வந்துட்டு நல்லம். ஹார்ட் திக்னஸை செய்யறது நல்லம். இங்க வந்துக்கிட்டு கூட. சரியா? இப்ப வரலாட்டி இந்த சீதம் வரலாட்டி என்ன செய்யும்? இதுல இங்க அடிக்கடி வர இந்த H+Cl- வந்துட்டு இது சமிபாடோட செய்யும். அப்ப இதால என்ன வரும்? இந்த மாதிரி கெஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, வேற என்ன காரணம்? ஓகே, சாப்பிடாம இருக்குது. காலையில ஒழுங்கி என்ன செய்யற? காலையில சாப்பிட காலையில சாப்பாடை மிச்ச முடிக்கணுங்கிறதுக்காக 12 மணிக்கு எழும்பு. சரியா? அப்படி இருந்தா என்ன வரும்? காலப்போக்கில் கெஸ்ட்ரைட்டிஸ் வரும். சரியா? நீண்ட கால பட்டினி அதோட சேர்த்து ஹாஸ்டல்லைக்கு எல்லாம் அப்படியே செய்வாங்க. என்ன காலையில ஒழுங்கினா காலை சாப்பாட்டுக்குரிய செலவு கொண்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் படிச்சுட்டு 12 மணிக்கு கிளம்புறேன். மொத்தமா பகல் சாப்பாடு காலை சாப்பாடு ரெண்டுமே 12 மணிக்கு. இப்ப கடைசியா எங்க வந்து முடியும்? டெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மருந்து எடுக்கிறதுலே அது அந்த செலவெல்லாம் சேமிச்சு வச்ச செலவெல்லாம் போய் இன்னும் ஒரு காரணம் என்ன வரப்போகுது? ஓகே, அவ்வளவுதான் இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப இந்த என்ன கெஸ்டைட்டிஸ் தான் இங்க இந்த HCl சுரக்கிற மற்றது இந்த பெப்சினோஜன் இது வந்து அமைப்பாளிகிற இதுகள் தான் வந்து இது என்ன இருக்க போகுது? கெஸ்டைட்டிஸ்க்கே காரணமா இருக்கு. அப்ப இதுக்குரிய மருந்து நார்மலா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த அசிடை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்றதுக்குரிய மருந்துகள் தான் கொடுப்பாங்க. சரி, அப்ப நம்ம ஓலவில் படிச்சுப்பீங்க மில்க் ஆஃப் மெக்னீசியா. அப்ப அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேஸான சப்ஸ்டன்ஸ். சரி, அந்த பேஸை குடிக்கக்கூடிய இங்க என்ன செய்யும்? அந்த HCl நியூட்ரலைஸ் பண்ணும். சரியா? இப்ப டாக்டர்கிட்ட கெஸ்டைட்டிஸ் போனீங்கன்னா இந்த மருந்து தான் தருவாரு. இந்த மில்க் ஆஃப் மெக்னீசியா அந்த மாதிரி காரம் பேஸோட சம்பந்தப்பட்ட மருந்து தருவாரு. பட் சம்டைம்ஸ் வந்துகிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் தருவாரு. ஆன்டிபயோட்டிக் ஏன் ஆன்டிபயோட்டிக் தராரு? ஓகே, இந்த கெஸ்டைட்டிஸ் வந்துட்டு நீங்க ட்ரீட் பண்ணாம விட்டீங்கன்னா அதோட சேர்ந்து ஒரு பாக்டீரியா வந்து சேர்ந்து கொள்ள போகுது. என்ன பாக்டீரியா? ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஸ்பெல்லிங் காணும் முக்கியம். சயின்டிபிக் நேம் தேனும் எழுதிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ மொத்தம் எத்தனை ரீசன்? 4 ரீசன் வரையும். சரியா? ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு இதுக்கு கொடுப்பேன் ஆன்டிபயோட்டிக். சரியா? ஓகே, வந்துகிட்டு அது சரியான இதோடு இப்போ கெஸ்டைட்டிஸால ஹெலிகோபாக்டர் பைலோரி வந்துட்டு வருதுங்கிறது இல்லை. இப்படி இப்போ கெஸ்டைட்டிஸ் ஒன்று வார்த்தால ஒரு பாக்டீரியா ஒன்று நமக்கு வருமா வெளியால இருந்து? அப்படி இல்லை. பாக்டீரியா ஒன்று வரணும் மட்டும் எப்படி வரணும்? வெளியால இருந்து தான் வரணும். வெறும் நம்ம உடம்புக்கு வந்து சும்மா இருந்த மாதிரி வருமா பாக்டீரியா? இப்போ கெஸ்டைட்டிஸ் வாரத்தால ஹெலிகோபாக்டர் பைலோரி வருமாங்கிறது இல்லை. ஒரு நோய் வாரத்தால ஒரு பாக்டீரியா வருமாங்கிறதே இல்லை. அந்த மாதிரி இல்லை. இது இருக்கிறதால என்ன வருது?
என்ன பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து இது வந்து சேர்ந்து கொள்ளும், இது வந்துட்டு அட்டாச் ஆகிக்கொள்ளும். ஆல்ரெடி இருக்கிற கெஸ்ட்ரைட்டிஸ்ல அந்த ஹெலிகாப்டர் பாக்டீரியா பைலோரி வந்துட்டு என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிசீஸை கூட்டி விட்டுற மாதிரி அந்த மாதிரி. சரியா? அதுல ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போறது டைம் இது என்ன செய்யும், ஹெலிகாப்டர் பைலோரின்னு கேட்டா கெஸ்ட்ரைட்டிஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய். சரியா? அந்த மாதிரி இப்போ நோய் ஒன்று வரத்தால இந்த மாதிரி வராது. ஒரு நோய் வாரத்தால பாக்டீரியா வராது, பாக்டீரியா வரத்தால நோய் வரும். சரி? அதனால நோய் காரணிகள் தெரியும். அடுத்தது மலச்சிக்கல். மலச்சிக்கல்ண்டா கான்ஸ்டிபேஷன். சரி. ம், என்ன எப்படி ட்ரீட் பண்ணலாம் கான்ஸ்டிபேஷன்? ஓகே, நல்ல பழங்கள் சாப்பிட சொல்லுவாங்க, நீர் குடிக்கணும். சரியா? ஓகே, நார் சாப்பிட்றதால எப்படி கான்ஸ்டிபேஷன் குறைக்கலாம்? நார் சாப்பிட்றதுக்கு கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறது என்ன தொடர்பு? ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா நார் வந்துகிட்டு மலத்துல அமௌண்ட்டை கூட்டும். சரியா? அதாவது மலம் கழிக்கிறது என்ன மாதிரி நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி. ஓகே, இது வந்துகிட்டு பெருங்குடல். சரியா? இது வந்துட்டு பெருங்குடல், இது வந்துட்டு நேர்குடல், இங்க கீழே இருக்கிறது குதம். சரியா? வார இங்க வந்து இருக்கிற மலம் எல்லாம் இங்க சேமிக்கப்படும், நேர்குடல்ல சேமிக்கப்படும். சரியா? சேமிக்கப்பட்டு இப்ப எனி டைம் வந்துகிட்டு நம்ம மலம் கழிச்சுட்டே இருக்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. நமக்கு எப்ப அந்த உணர்வு வண்டியே வருது அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம், மலம் கழிக்கலாம். இப்ப அந்த உணர்வு எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா இங்க சேமிக்கப்படும் தானே. இங்க சேமிக்கப்படக்குள்ள இங்க சென்சஸ் இருக்கு சில உணர்வு வாங்கிகள். சரியா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேமிக்கப்பட இது கொஞ்சம் இழுபடும். சரியா? இழுபடுறதால இங்க இருந்து சிக்னல் எங்க போகும், மூளைக்கு போகும். சரியா? மூளையில இருந்து திரும்ப எங்க வரும், திரும்ப இந்த தசைகளுக்கு வரும். சரியா? இங்க வந்துட்டு இருக்கியல் இருக்கும், இருக்கியல். சரியா? அப்ப இந்த இருக்கியல் தளர்வடைய என்ன செய்யும், நம்ம மலத்தை கழிப்போம். சரியா? இப்ப கன்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க போற சிக்னல் வந்துட்டு என்ன செய்யப்படும் போகுது, தடைப்படும். சரியா? அதுதான் உடைய இதுல சொல்றாங்க. மல நீக்கலுக்கான தெரிவினை செயற்பாடு நிரோதிக்கப்படுது. இதுல என்ன வேர்ட் முக்கியம், தெரிவினை. தெரிவினை என்ன, தெ- ஆ? தெரிவினை. தெரிவினையில கூறுகள் என்ன எத்தனை இருக்கும், 3 இருக்கு. என்னென்ன? 3 இல்ல 5 இருக்கும், பட் 3 முக்கியம். என்னென்ன? ஓகே, இது தெரிஞ்சிருக்கேன். ஏன்டா இதுல வந்துட்டு தெரிவினை என்று கூட உங்களோட ரிசர்ச் புக்ல ஒரு நோட்டா போதுட்டு எந்த ஒரு இடத்துலயும் நோட் தந்து இல்லை. சரியா? ஆனா ஒரு படம் ஒன்று தந்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் உங்களோட கிரேட் 13 ரிசர்ச் புக் இருக்கு தானே, அந்த ரிசர்ச் புக்ல கடைசி பக்கத்துல ஒரு படம் ஒன்று தந்திருப்பாங்க. அதான் அதான் நேரம். அப்ப எத்தனை கம்பனண்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா முதலாவது இது சென்சர். முதலாவது அந்த சென்சரை வாங்கி இருக்கிறதுக்குரிய சென்சர் ஒன்று இருக்கு, அதுதான் என்ன சொல்லுவோம், உடன் வாங்கி. சரியா? இந்த மாதிரி சென்சர் ஒன்று இருக்கு.
அந்த சென்டர்ல இருந்து தகவலை கடத்தி எடுத்துக்கு போகும் எங்க மைய நரம்பு தொகுதிக்கு. அப்ப அது என்ன சொல்லுவோம், புலன் நரம்பு களம். சரியா, அங்கிருந்து மையத்தரம்பு தொகுதியில இருந்து என்ன நடக்கும், ப்ரொசஸ் நடக்கும். சரியா, அந்த ப்ரொசஸ் எதுக்குள்ள நடக்கும், இடைத்தூது நாளத்துக்கு நடக்கும். திரும்ப அங்கிருந்து சிக்னல் என்ன செய்யும், கொண்டு வரும். எதுக்கு கொண்டு வரும், இயக்க நரம்பு கலந்தால கொண்டு வரும். சரி, அங்கிருந்து தசை களங்கள் செயற்பட ஆரம்பிக்கும். சரியா, இவ்வளவு கம்பனண்ட்டும் இங்க இருக்கான்னு பாருங்க, இவ்வளவு கம்பனண்ட்டும் இருக்கு. பஜார் தான் நம்ம என்ன சொல்லுவோம், தெரிவினின்னு சொல்றோம். சரியா, எல்லா விஷயங்களும் தெரிவினைங்கிறது இல்லை, வெறும் சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த மாதிரி தெரிவினை நடக்கும். சரியா, இப்ப நான் ஒரு ஊசி எடுத்து வந்து உங்க கையில குத்தி நினைச்சுவீங்க, டக்குனு கை வழியா எடுப்பீங்க. அப்ப அது ஒரு தெரிவினை. சரியா, இப்படி இல்லாம ஒரு நாய் வந்து திறத்த போகுது, இப்ப நீங்க செய்யுங்க, கண்ணால பார்த்து நீங்க ஓடணும். சரியா, ஓடுறது மட்டும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹார்ட் வந்துட்டு ஃபாஸ்டா துடிக்கணும், லங்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டா செய்யணும், மூச்சு எடுக்கணும். இப்போ உங்களோட உடம்பு ஃபுல்லாவே அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். அது வந்துட்டு தெரிவினே இல்லை, அது நம்மளோட மூளைக்கு போயிட்டு யோசிச்சு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா திரும்ப இது வரணும். இங்க வந்துட்டு கை ஊச குத்தி எடுத்தா அதுக்கு யோசிச்சு கை எடுக்கிறதுக்கு டைம் போயிடும். அப்ப அதுக்கு வந்துட்டு என்ன வேணும், தெரிவினை வேணும். சரியா, ஓகே. அப்ப மழை இப்ப கன்ஸ்டிபேஷன் ஏன் நடக்குது, மழை நீக்கலுக்கான தெரிவினை வந்துட்டு நிரோதிக்கப்படுறதால் நடக்குது. சரியா, அப்ப இதை வந்துட்டு நம்ம என்னென்ன இதை கூட்டலாம் திரும்ப. இப்ப இதால இது இங்க இருக்கிற கொலையால வந்துட்டு கன்ஸ்டிபேஷன் வரப்போகுது. அப்ப இது என்ன மாதிரி கூட்டலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வார அமௌண்ட்டை விட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்டுரு. சரியா, எப்படிதான் கூட்டப்படும், அதுதான் நார்த்தத்தையும் கூட சாப்பிடும். சரி, நாரை கூட்டினோம்னா இங்க வார மழை நார்மலா வர வேண்டிய மலத்தை விட என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் கூடும் மழை. சரி, அப்ப இது இந்த சிக்னல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட போகும். சரி, அப்ப அது கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகும். சரி, அந்த மாதிரி என்ன செய்யலாம், நார் சாப்பிட்றது மூலமா மலைக்கு தடைபடலாம். சரி, அதோட நீர் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மழை நீக்கல ஒரு டைம் இன்டர்வல்ல, ஒரு நாளையில இந்த டைமுக்கு தான் மழை நீக்கிறங்கிற ஒரு டைம் ஒன்று செட் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியே போறேன். சரி, இது ரெகுலர் கன்ஸ்டிபேஷன், ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட், ரெகுலர் பவுல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த மாதிரி விஷயத்தால என்ன செய்யலாம், தடுக்கலாம். சரியா, ஸோ அதுதான் வந்துக்கிட்டு ஓகே டைஜஸ்டிவ்க்குரிய பார்ட். ஓகே, நம்ம அப்போ அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம சிற்போட தொகுதியை பார்ப்போம். சரியா, அவங்களுக்கு இதே சொல்லணும்னா நொதியங்கள் மற்றது என்ன மாதிரி தாக்கங்கள் நடைபெறும் அதில் பற்றி என்னன்னா டேபிள் ஒன்று. ஓகே, நான் ஒரு டேபிள் ஒன்று அனுப்புறேன், அந்த டேபிளை பாருங்க. அந்த டேபிளை நீங்க ஒரு தரம் செல்ஃபா எழுதி மாதிரி பாருங்க. சரி, அடுத்த கிளாஸ்ல நீங்க எழுதிட்டு வாங்க அதையும். ஓகே, நான் ஒரு தலைப்புண்டு தரேன், இதுல வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு எழுதிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. சரியா, ஆன்லைன் ஆக்கள் வந்துட்டு எனக்கு எஸ்ஏ எழுதி அனுப்புவேன் நான். ஓகே, எஸ்ஏ ஃபுல்லா எழுத தேவையில்லை. சரியா, என்ன மாதிரி எழுதுங்கிறது சொல்றேன். சரியா, எழுதுங்க, தலைப்பு எழுதுங்க, கதையின் நீங்க எழுதிட்டீங்களா அது? ஓகே, நீங்க கதையின் இளையவியல் இளையவியல் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டை விவரிக்குக. கிளாஸ் முடிய போகுது, வயதுக்கு நான் போட்டுருக்கேன். ஓ பையன் சரியா. இப்ப நீங்க எனக்கு எஸ்ஏ எழுதி அனுப்பணும். எப்படி இருந்தா இப்ப நார்மல் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவீங்க, ஒவ்வொரு பந்தி வந்தியா இந்த மாதிரி எழுதிட்டு போவீங்க. சரியா, அந்த மாதிரி எனக்கு என்ன செய்ய தேவையில்லை, அந்த மாதிரி எழுத தேவையில்லை. அந்த மாதிரி எழுத மிச்சம் ஈஸி, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு போய் அதை பார்த்து எழுதி கூட அனுப்பலாம். சரியா, அப்படி எழுதாம எனக்கு எப்படி எழுதணும்னா நீங்க அவ்வளவு பாயிண்ட்டையும் முதலாவது ரீட் பண்ணுங்க. சரியா, ரீட் பண்ணி அதை எனக்கு எப்படியாவது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எழுதி அனுப்பணும். எப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட், முதலாவது பாயிண்ட், அடுத்த பிறகு ஒரு பாயிண்ட், அதுக்கு பிறகு ஒரு பாயிண்ட். சரியா, டயக்ராம்ஸ் அப்படி. ஓகே, இது ஒரு வழி. சரியா, இப்போ இதுக்கு வந்து டயக்ராம்ஸ் ஃப்ளோ சார்ட் எழுதி எழுதாது, இது ஒரு ப்ரொசஸ் வந்து இல்லை. இந்த நரம்புக்கான தகவல் கடத்தப்படுதல், நரம்பு இணைப்பு, அதுகளுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் எழுதலாம். சரி, அந்த மாதிரி வந்து ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் எழுதி அனுப்பணும். இந்த மாதிரி கட்டமைப்பு கட்டுறேன்டா அங்கே கட்டாயம் என்ன இருக்கணும்,
ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர்ல சம்டைம்ஸ் ரிசோர்ஸ் புக்ல சில விஷயங்கள் இருக்காது. சரியா, ரிசோர்ஸ் புக்ல தந்திருக்க படத்துல சில விஷயங்கள் இருக்காது, பட் நோட்ல சொல்லி இருப்பாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரல் குடாப்போலி. சரியா, ஈரல் குடாப்போலிக்குள்ள என்ன என்ன மாதிரியான மைத்துளைக்குள்ளா இருக்கும்? இன்கம்ப்ளீட், பூரணமற்ற சுவர் கொண்ட மைத்துளைக்குள்ளா இருக்கும். அப்ப அதையும் நீங்க என்ன செய்யலாம், காட்டலாம். வேண்டா, ஒரு இந்த மாதிரி ஒரு பிளட் வெசலை போட்டுட்டு அதுல சுவர்களை இந்த மாதிரி ஒரு பூரணமற்ற சுவர் மாதிரி. சரியா, அப்ப இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? இதுக்கு பக்கத்துல சோடியான நரம்பு, சரி, ஈரல் குழியங்கள் காணப்படும். விளங்கிச்சா? அப்ப இதுக்குள்ள கட்டாயம் என்ன காணப்படும்? பித்த கால்வாய். பித்த, இதுவும் பித்த கால்வாய். சரியா, இங்க என்ன காணப்பட போகுது? குடாப்போலி. நடுவில் என்ன காணப்படும்? மையல் நாளம். சரி, அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அதுல இதே பண்ணிக்கொள்ள இயலும். சரியா, அப்ப அப்ப அப்படி எழுதினீங்கன்னா என்ன உனக்கு விளங்கும்? ஓகே, ஜஸ்ட் வெறுமனையே பாடமாக்காம அந்த பாயிண்ட் வந்துகிட்டு விளங்கி எடுத்திருக்கீங்கிறது விளங்கும். சரியா, இப்ப இந்த மாதிரி ட்ரா பண்ணக்குள்ள அந்த பாயிண்ட் உங்களுக்கு மறக்காது. சரியா, அப்ப அந்த மாதிரி டயக்ராம்ஸால, இந்த மாதிரி டயக்ராம்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி சம்டைம் இப்போ ஹோல் எஸ்டேயும் நீங்க என்ன செய்யலாம்னா குட்டி குட்டி உடச்சி சின்ன சின்ன பாயிண்ட் எழுதலாம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சதையை எடுத்தீங்கன்னா சதையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குங்கிறது இருக்கு. அப்ப லொகேஷன் முதலாவது எங்க இருக்கும்? வாய்ச்சதையில பின்னால் முன் சிறுகுடல்ல வளைவுல காணப்படும். சரியா, முன் சிறுகுடல் வளைவுல காணப்படும். அப்ப அது ஒரு பாயிண்ட். அடுத்தது அதுல ஃபீச்சர், அது என்ன கலர்ல காணப்படும்? என்ன கலர்? நரை நிறம். வேற பகுதிகள், அதுல தலை வந்துக்கிட்டு அகன்றது, வால் வந்து ஒடுங்கினது, உடலை பத்தி வந்து சில இடம் ஜஸ்ட் உடல் இருக்குமான்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ். அப்ப இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். சரியா, உண்மையிலே ஒவ்வொரு பாயிண்ட் இல்லை, இதுக்குள்ள நிறைய பாயிண்ட் நீங்க எழுதலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த விளங்கி எடுத்து இந்த மாதிரி நீங்க எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒவ்வொரு வழிதான் இதெல்லாம் கீவேர்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, வெறுமனே எல்லா இப்ப நான் சொன்னதுக்காக இப்ப நீங்க என்ன செய்யலாம், இப்ப நான் ஒரு செய்தாரன் இதை பாடமாக்கிட்டு வாங்கன்னா பாடமாக்கலாம். பட் நான் அந்த அந்த ஒரு எஸ்ஏ நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், எல்லாமே ப்ரிப்பேராக தான் வேணும். அப்ப எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆனா எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு சரியான கஷ்டம். பட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு எஸ்ஏயும் நம்ம ப்ரிப்பேர் ஆகினோம்னா ஈஸியா இருக்கும். சரியா, இந்த மாதிரி பாடமாக்கிறதால எம்சிக்யூ நமக்கு செய்யலுமா இருக்கும். ஓகே, ஃபீச்சருக்கு அடுத்தது என்னென்ன கம்பனன்ட்ஸ் இருக்கு? என்னென்ன கம்பனன்ட்? ஒன்று அகஞ்சுரக்கும் தொகுதி, அடுத்தது புறஞ்சுரக்கும் தொகுதி. சரியா, முதலாவது அகஞ்சுரக்கும் இல்லை, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு புறஞ்சுரக்கும் தொகுதியை பற்றி எழுதுறேன். அங்க என்னென்ன இருக்கு? சிறுசோனை, சிறுசோனையில் அசினி, சதை குலைகள் காணப்படும். சதை குலைகள் ஏதாவது ஆக்கப்பட்டது? ஓகே, சுரக்கும் களங்கள், அகஞ்சிருக்கும் களங்கள் இதுக்குள்ள வந்து குறைஞ்சிருக்கும் களங்கள், பட் அதுவும் திருடாம செக்ரட்டரி செல்ஸ் வெறுமே சுரக்கும் களங்கள் போதும். அப்ப நீங்க ஒவ்வொன்றா வாசி பாருங்க, அதுல ஒவ்வொரு அழகா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு மாதிரி. சரியா, அடுத்தது இந்த புறஞ்சிருக்கும் களங்கள்ல புறஞ்சிருக்கும் களங்கள்ல கட்டாயமா காணப்படுறது கான் தொகுதி. அப்ப கான் தொகுதியை பத்தி சொல்ல வேண்டியிருக்கும். கான் தொகுதி, இப்ப கான் தொகுதி அதுல போய் என்னென்ன குழாயை வந்து இணையும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா, அடுத்தது வந்துட்டு புறஞ்சிருக்கும் தொகுதியில நொதியங்களை பத்தி சொல்லணும். என்னென்ன நொதியங்கள் வந்து சுரக்கப்படும்? ட்ரிப்சினோஸ், கைமத்ரிப்சினோஸ். ஓகே, కాబట్టి வெவிடு நிறைய. அப்ப அவ்வளவு சின்னங்களோட எது முடிஞ்சிடும்? புறஞ்சுரக்கும் தொகுதியும் முடிஞ்சிடும். அடுத்தது அகஞ்சுரக்கும் தொகுதி. அகஞ்சுரக்கும் தொகுதியில வந்துக்கிட்டு ஓகே லங்கஹான் திருத்திக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் புறஞ்சுரக்கும் தொகுதி. சரியா, அதுல இருந்து முக்கியமான 2 ஹோமோன் இருக்கு, அந்த ஹோமோன் தொழில் இருக்கு. அவ்வளவு அந்த எஸ்டி வரும் முடிஞ்சு. சரியா, இப்படி எழுதலாம். அப்படி இல்லாட்டி டயக்ராம்ஸ் போடலாம். நீங்க டயக்ராம்ஸ் போட்டீங்கன்னா தொழில் வந்துட்டு செல்ல இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப தொழிலுக்கு நீங்க என்ன செய்யணும்? குட்டி குட்டி பாயிண்ட்ஸா எழுதணும். அப்ப டயக்ராம்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அந்த டயக்ராம்ஸ்ல செல்ல இல்லாத சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கவே இல்லை. சரியா, இதை தாண்டி இந்த 3ஐயும் தாண்டி வேற ஏதாவது உங்களோட ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பணும். சரியா, ஸோ இப்போ நான் தந்த ஹெட்டிங் வந்துக்கிட்டு சதையிட இலைகளுக்குரிய கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு விவரிக்க, இதுக்குரிய ஆன்சரை எழுதி எனக்கு அனுப்பணும். சரியா, நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிடுங்க. ஓகே, அப்போ இந்த கிளாஸை முடிக்கும். நான் அடுத்த கிளாஸுக்குரிய டியூட்டை சென்ட் பண்றேன். அந்த டியூட்டை செஞ்சு முடிங்க. சரியா, இப்போ நான் ஸ்டார்ட்ல வந்துக்கிட்டு இந்த டியூட் மட்டும் இல்லை, நான் அனுப்புற எல்லாத்தையுமே முடிங்க. சரியா, உங்களுக்கு கொஸ்டின் போதாது பயாலஜியில், அதான் நான் சொல்லுவேன். இந்த இதுல எத்தனை கொஸ்டின் இருக்கு? ஓகே, அதான் நான் சொன்னேன் எல்லாத்தையும் கவனம் வச்சு கொள்ளுங்க. சரியா, 37 கொஸ்டின் இருக்கு, 37 கொஸ்டினும் போதாது.
பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரி செய்யற அளவுக்கு பயாலஜியில் நம்ம செய்ய மாட்டோம். சரியா? பட் ஸ்டில் ட்ரை பண்ணணும் மேக்ஸிமம் கேள்வி எடுத்து செய்யறதுக்கு. சரியா? பாஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டு செய்யுங்க. 2019க்கு புற வைத்து செய்யுங்க. அதுக்கு அங்கெல்லாம் போவாங்க. மாடல் பேப்பர் வந்துக்கிட்டு மாடல் பேப்பர்ல வந்துக்கிட்டு நீங்க பெட்டர் 2021ல இருந்து 21க்கு புற வைத்து செய்யறது பெட்டர். ஏன்னா இந்த மாடல் பேப்பர்லாம் வந்துக்கிட்டு சரியான அவங்களுக்கு எப்போ விளங்கிச்சுன்னா இந்த 21 எக்ஸாம் பொறுதான் விளங்கிச்சு. ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி எதை தான் ஃபாலோ பண்றாங்க, ஸ்ட்ரிக்ட்லி வந்து ரிசர்ச் புக்கை ஃபாலோ பண்றாங்கன்னு 2021 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே விளங்கி. பயாலஜி வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்டா கடைசி அவங்க எதை தான் பேஸ் பண்ணி இருக்காங்க, எல்லாருமே ரிசர்ச் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அப்போ அதால எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, அதுலேயும் இந்த குறிப்பா இந்த ராயல் கொலிச் பேப்பர், ஆனந்த கொலிச் பேப்பர், அது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த கடைசி எக்ஸ்பெக்டேஷன் எம்சிக்யூஸ் சில சில மறு போடுவாங்க. அதுல மட்டும் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ஏன் அவங்களுமே எதுல இருந்தா கொஸ்டின் எடுக்காங்க, ரிசர்ச் புக்ல இருந்தா எடுப்பாங்க. அப்படி இல்ல சில சிலர் மாதிரி அவுட் ஆஃப் இவ்வளவு 2026லயுமே அவுட் ஆஃப் த சிலபஸ் எடுக்காருன்னா அப்படி செய்ய தேவையில்லை. பட் மோஸ்ட்லி பயாலஜி தரமா அப்படி செய்ய மாட்டாங்க. மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ரிசர்ச் புக்ல தான் இருக்கு. மேபி அது கொலையா இருந்தாலுமே அதான் கேட்பாங்க, ரிசர்ச் புக்லேயே தான் கேட்பாங்க. சரியா? ஓகே, அப்போ இந்த கிளாஸும் முடிச்சுக்கலாம்.